இன்றைக்கி காலையில் தான் அமித் ஒய்ஃப் அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. திரும்பவும் அமித் என்ன பண்ணுறாருன்னா, சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி 3 பேர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி திவ்யா பற்றி காசிப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நேற்று வந்துட்டு இந்த மாதிரி அந்த சண்டேயில் வந்துட்டு சும்மா என்கிட்ட சொல்கிறா, நீங்களும் கத்தி தானே பேசுகிறீங்க, நீங்களும் அடுத்தவங்க பேசுகிறத ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேச தானே செய்கிறீங்க, அப்போ ஏன் என்னை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லி திருப்பி என்ன ஒரு ரிப்ளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உடனே வந்துட்டு இவங்க கமருதீன் சொல்கிறாரு, அது வீக்கெண்ட் எபிசோடில் அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்னு. அது உடனே பார்வதி அதை அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து புகழ்ந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியும்ல. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லை புகழ்ந்த மாதிரிலாம் இல்லை, நான் அதை கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு திருப்பியும் கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, புகழ்ந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் ஷுவராக எல்லாரும் இது பண்ணி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தன்னோட சைடுக்கு அதை மாற்றுறாங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு. இதில் என்னென்னா, அன்பாக சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா, நீங்கள் வினோத் உங்கள் ஃப்ரெண்டு தானே கமருதீன், கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏதோ அக்கறையில் பேசுகிற மாதிரி பேசுவா. உடனே நான் திருப்பி கேட்டேன், நீயும் என் ஃப்ரெண்டு தான், நான் சொன்னேன் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு உடனே அப்படியே போயிட்டா, வேறு வழி இல்லாமல் ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து மார்க் பண்ணி பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, எல்லார் விஷயத்துலையும் அவள் வரதில்லை, வினோத், அமித், அப்புறம் கமருதீன் உங்கள் விஷயத்தில் தான் அவள் இப்படி ரொம்ப வரா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறமா திருப்பி என்ன பேசுகிறாங்கன்னா, வினோத் ஆதர சண்டேயில் நடுவில் வந்தா, வினோத் சாண்ட்ரா சண்டேயில் நடுவில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளைக்கிட்ட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவள் இப்படி பண்ணுறா, அவளை எப்படி இக்னோர் பண்ணிட்டோன்னா அவளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் தான் 24 மணி நேரம் திவ்யா 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 திவ்யான்னு புலம்பிகிட்டே இருக்கிறீங்க, அவங்க உங்களையே பற்றி பேசிகிட்டே இருக்கல. ஒரு சண்டை நடந்தால் அந்த சண்டையை தான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, அதோடு விட்டுறாங்க. 24 ஹவர்ஸ் அவங்க எல்லா பேரையுமே அவங்க புலம்பிகிட்டு இருக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கானா வினோதனை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் அதான் அன்றைக்கி பாருக்கு கண்ணில் அடிபட்டுருக்கு மச்சான், அப்போ அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அப்போ போய் பாருங்கிற அவளே பார்க்க முடியாமல் உட்காந்துருக்கா, எப்படி பாப்பான்னொடனே நான் மூடுறான்னு திட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. ஏன்னா எப்படி ஸ்பாட்டில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாராம். நேற்று அவரோட ஒய்ஃப் கானா வினோதனோட ஒய்ஃப் வந்துட்டு சொன்னாங்களா, நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்பாட்டில் சொல்லிடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் இன்றைக்கி காலையில் அந்த சண்டேலையும் நான் ஸ்பாட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா கமருதீன் சொல்கிறாரு. ஸோ அவர் கேப்டனாக இருக்கும்போது ஒழுங்காக திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து 2 பேரும் சண்டை இல்லாமல் தான் இருக்காங்க. திவ்யா இப்போ கமருதீனை காசிப் பண்ணாமல் தான் இருக்காங்க. கமருதீனுக்கு தான் அதுவே நினப்பாவே இருக்குது. ஸோ இதில் யார் காசிப் பண்ணுறாங்க, யார் அடுத்தவங்க நினப்பாவே சுற்றுறாங்கங்கிறது இந்த டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.